Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகைவ கலைக்கூடம். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவார், அவரின் கருணையினால் அவரின் ஆணைக்கிணங்கி இன்றைய 5ஆம் வகுப்பு தொடங்க இருக்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு 5ஆம் வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ANK அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு அதோட மற்ற லெட்டர்ஸ் சேரும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். Day 3 Day 4ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுதான் அப்லோட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு see அப்படின்னா யூ மே கோ அண்ட் see it. ஓகேவா? தட் இஸ் அப்லோடட் இன் த பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு இதை பாருங்க. ANK அப்படிங்கிறது ஆங்க் அப்படின்னு சவுண்ட் வரும். ஓகேவா? ஏன் என்ன சார் ஆ, என்கே என்ன சார் இங்கு. அப்ப என்ன வரும், ANK அப்படின்னு சேரும்போது இது என்ன சவுண்ட்ல வரும் அப்படின்னா ஆங்க் அப்படின்னு சவுண்ட் வரும். ஹை அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ? ஓகேவா? என்ன சவுண்ட்ல வரும், ANKங்கிறது ஆங்க் அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். இப்போ பாருங்களேன், பி என்ன சார் இப்பு, ஏன் என்ன சார் ஆ, NK என்னது இங்கு. அப்ப இப்பு கூட்டல் ஆ வரும்போது என்ன வரும், பா. அப்ப பா இங் பேங் அப்படின்னு வரும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க பா தானே இருக்குது, அப்ப பாங்குன்னு படிக்கலாமா அப்படின்னு படிச்சா அது தப்பு, அது ராங் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் வேற தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் வேறன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப இதை பான்னு படிக்கக்கூடாது, இதை டிரான்ஸ்லேட் பண்ண பே. என்னது டிரான்ஸ்லேட் பண்ண எப்படி படிக்கணும், பே. அப்ப பேங்க் எப்படி படிக்கணும் சார், பேங்க். அப்ப BANK அப்படின்னு வந்துச்சுன்னா இதை பேங்க் அப்படின்னு தான் படிக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டுட் கிளியர்லா? சரி, நெக்ஸ்ட் TANK. டீக்கு என்ன சார் சவுண்டு, இட்டு. ஏக்கு என்ன சவுண்டு ஆ. அப்ப இட்டு கூட்டல் ஆ சேரும்போது டா. என்னது டா, என்ன கிடையாது டா கிடையாது, டா. அப்ப டா இங். அப்ப என்னது டேங்க். டேங்க். டேவும் கிடையாது டாவும் கிடையாது, டா. புரியுங்களா? எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, டா. பட் டேங்க். ஹாய் அண்டர்ஸ்டுட் கிளியர்லா? நெக்ஸ்ட் SANK. இப்போ எஸ்னா என்ன சார், எஸ்னா இஸ், ஏனா ஆ. அப்படி இஸ் கூட்டல் ஆ என்ன சவுண்ட் வரும், ஷா. இஸ் கூட்டல் என்ன சவுண்ட், ஷா. அப்ப சாங் அப்படின்னு வரும். புரியுங்களா? இஸ் கூட்டலான ஷா, அப்ப சாங் அப்படின்னு வரும். புரியுதா? சரி, அடுத்து பாருங்க PRANK. பீன்னு என்ன சார், பீனா இப்பு சவுண்டு. பி என்ன சவுண்டு, இப்பு சவுண்டு. அடுத்து ஆர் என்ன சவுண்டு, இரு சவுண்டு. ஓகேவா? அடுத்து ஏனா ஆ சவுண்டு, NKனா இங் சவுண்டு. இது எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்றது, நம்ம Day 4ல பார்த்தோம்ல, அதாவது 2 கான்சோனன்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும், அப்படியே வச்சுன்னு சொன்னோமா, அக்கார்டிங் டு தட் ரூல் we have to follow here. இப்போ என்ன இருக்குது, இங்க இப்பு இருக்குது, இங்க இர் இருக்குது. அப்ப 2 கான்சோனன்ட் போது முன்னாடி கான்சோனன்ட் என்ன பண்ணுவாங்க, இது அப்படியே வச்சுக்கோணும், இப்ப அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டாங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன சார் இருக்குது, கான்சோனன்ட். இங்க என்ன சார் வவல். இப்ப இந்த கான்சோனன்ட் வந்து என்ன பண்ணுது, வவல்ஸ் சேருது. இப்ப மெய்யெழுத்து வந்து உயிரோட சேர்ந்து உயிர்மையா மாறுமா. அப்ப இரு கூட்டலா என்ன சார், ரா. அடுத்து NK என்ன சார், இங்கு. அப்ப இப்பு பிளஸ் ரா பிளஸ் இங்கு. இது எப்படி சார் சொல்லணும், பிராங்க். எப்போதுமே ஒரு வேர்டுடைய முன்னாடி மெய்யெழுத்து அதாவது கான்சோனன்ட் வந்துச்சு அப்படின்னா அதனால அது ஷார்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது லைட்டா தான் சவுண்ட் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இப்போட சவுண்ட் இருக்கும் லைட்டா தான். அப்ப பிராங்க். புரியுங்களா? எப்படி பிராங்க். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, பி. பி என்ன சொன்னோம், பீனா இப்பு சொன்னோம். அடுத்து எல் என்ன சார் இல்ல, ஏனா ஆ, NKனா இங்கு. இப்போ பாருங்க சார், இது என்னது, இதுவும் ஒரு கான்சோனன்ட், இதுவும் ஒரு கான்சோனன்ட் இல்லையா? அதாவது இதுவும் ஒரு மெய்யெழுத்து, இதுவும் ஒரு மெய்யெழுத்து. முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 கான்சோனன்ட். ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணோம், அப்படியே வச்சுக்கோமா, வச்சுட்டு பாருங்க இவ். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இல்லு கூட்டல் ஆ. இல்லு கூட்டல் ஆ வரும்போது என்ன சார் வரும், லா சவுண்ட் வரும் இல்லையா? நான் சொல்றேன் லா. அடுத்து இங்க். அப்ப என்ன சார் வரும், பிளாங்க். ஏன்னா சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இருக்கும் ஷார்ட் ப்ரொனவுன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அப்படா வரும் பிளாங்க். இப்போ மட்டும் கிடையாது. ஓகேவா? என்னது, எப்போதுமே ஒரு வேர்டுல பிகினிங்ல மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது ஷார்ட் ப்ரொனவுன்சியேஷன்ல தான் வரும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சோ அக்கார்டிங் டு தட் ரூல் we have to follow here this word plank. ஓகேவா? என்னது பிளாங்க். லா சவுண்ட் அதிகமாகவும் இப்போட சவுண்ட் லைட்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் SWANK. எஸ்க்கு என்ன சார் சவுண்டு, எஸ்னா இஸ். அடுத்து என்னது, டபிள்யூனா கிவ். ஏன் என்ன சார் ஆ, NKனா இங்க். இப்போ சொல்லுங்க சார், இப்போ இதுவும் கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்டா. இப்போ என்ன பண்ணலாம்,
ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டேன். அடுத்து இவ்வு கூட்டல் ஆ எப்படி சார் வருது வா. என்னது இவ்வு கூட்டல் வா. என்கேன்னு என்ன சார் இங்கு. அப்பனா வரும் இங்கு அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்பனாது இஸ் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் என்கே அப்படி என்ன வருது நமக்கு ஸ்வாங்க் அப்படின்னு வருது. எப்படி வருது ஸ்வாங்க். இஸ் கூட்டல் வா கூட்டல் இங் இது எப்படி வரும் ஸ்வாங் அப்படின்னு படிக்கணும். இஸ் எப்படி இருக்கும் ஷார்ட் ப்ரொனன்ஸ் வரும். வாங்கிறது லாங் அப்ப என்னது ஸ்வாங்க். யா ஸ்வாங்க். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ? ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது CRANK அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணணும் ஓகேவா? அதாவது சிங்கிறதுக்கு என்ன சார் இக்கா, ஆருக்கு என்ன சார் இரு, அடுத்து ஏக்கு என்னது ஆ, என்கேக்கு இங்க் இல்லையா? ஸோ இப்போ அதை தான் பாருங்க. இப்போ சி அப்படிங்கிறது இக்கு, இது ஒரு கான்சோனன்ட் இல்லையா? அடுத்து இது ஒரு கான்சோனன்ட், இருங்கிறது ஒரு கான்சோனன்ட். அப்போ டபுள் கான்சோனன்ட் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே வச்சுக்கணும். வச்சிருக்கோமா? அடுத்து இரு கூட்டல் ஆ இது கான்சோனன்ட், இது என்னது வவ்வல். அப்ப இந்த கான்சோனன்ட் அதாவது இது மெய்யெழுத்து இது உயிர் எழுத்து தமிழ்ல சொல்லணும்னா இப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்தா அங்க என்ன கிடைக்கும் உயிர்மெய் கிடைக்குமா தமிழ்ல சொல்ற மாதிரி. அப்ப இரு கூட்டல் ஆ என்ன சார் ரா. ஓகேவா? அப்ப ரா கடைசி அந்த என்கேக்கு இங்க். அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வேர்டுல முன்னாடி மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதாவது கான்சோனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அது ஷார்ட் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஷார்ட் சவுண்டு அதுக்கு அடுத்து இருக்க வவ்வல் லாங் சவுண்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இது எப்படி பண்ணணும் கிராங்க். இப்படி கிராங்க் இக்கு லைட்டா வருது ரா அதிகமாகுது இல்லையா? இப்போ கிராங்க் அப்படின்னு படிக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியரா? இது எப்படி படிக்கக்கூடாது இக்கு ராங்னு படிக்கக்கூடாது. இது எப்படி படிக்கணும் கிராங்க் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்க THANK. இப்போ TH என்ன சார் சவுண்டு இத்து, ஏக்கு என்ன சார் ஆ, என்கேக்கு இங்க். எப்படி சொல்லணும் இத்து கூட்டல் ஆ என்னது தா அப்படிதானே இத்து கூட்டல் தா. அப்ப இங்க்னா டேங்க். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்ல தேங்க்ஸ் தேங்க்ஸ் அது எப்படி சொல்லணும் டேங்க். இப்படிதான் இத்து கூட்டல்லாம் தா அப்ப டேங்க் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி நவ? சரி நெக்ஸ்ட் இப்போ FLANK அப்படிங்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? எஃப்னா என்ன சார் எஃப்னா இஃப் சவுண்டு. இது என்ன பண்ணணும் இஃப். நெக்ஸ்ட் எல்னா இல், ஏனா அ, என்கேனா இங்க். இப்போ சொல்லுங்க சார் இஃப் இல் இது ரெண்டுமே என்ன சார் இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட். அப்போ ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியுமே நம்ம வீடியோ லாங் டைம் பார்த்துருந்தேன் கண்டிப்பாக தெரியும் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர் இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்குவோம். போட்டுட்டோமா? அடுத்து இல்லு கூட்டல் ஆ இது வவலா கான்சோனன்ட் பிளஸ் வவல் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணுமா? இல்லு கூட்டலானது லா. அடுத்து இங்க். அப்ப என்ன வரும் ஃபிளாங்க். இது எப்படி படிக்கணும் ஃபிளாங்க் அப்படின்னு படிக்கணும். இப்படி லாங்னு படிக்கக்கூடாது ஃபிளாங்க் அப்படின்னு படிக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர் நவ? சரி அடுத்து SPANK இது எப்படி சார் படிக்கணும்? எஸ்னா இஸ், பீனா இப், ஏனா அ, என்கேனா இங்க். இப்போ சொல்லுங்க சார் இது எப்படி சார் பண்ணணும் இஸ் இஃப் இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இது கான்சோனன்ட் இது வவல். இப்போ என்ன சார் வரும் இஃப் கூட்டல் ஆ, இப்பு கூட்டல் என்ன சார் பா, பா பா இங்க். அப்புறம் வரும் ஸ்பாங்க். என்னது ஸ்பாங்க். இஸ் சவுண்ட் எப்படி இருக்கும் ஸ்லைட்டா இருக்கும். அடுத்து என்ன இருக்கும் பாவோட சவுண்ட் லாங்கா இருக்கும் ஸ்பாங்க். ஓகேவா ஸ்பாங்க். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர் நவ? So guys, I hope this video will be helpful to update your reading skills. In case if you have any doubt, I wrote my number on the text on the board. Yeah, you can text that number through WhatsApp. Okay, that is the WhatsApp of mine as well as my permanent numbers. In case if you have any doubt, you should call that number and you may clarify with myself. Okay, so if you are newcomers and viewers to my channel, please like and subscribe my channels. Then only the video notify you. Thank you guys. Thank you for watching.